ஓம் நமோ நாராயணாய நமக. அனந்த சயன பெருமாள் பிரான்ஸ் சிலையாக கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP நிறுவனம் வழங்கியுள்ளது. அற்புதமான பெருமாளின் திவ்ய தரிசனம் அழகாக அமைந்திருக்கின்றது. சாந்தாகாரம் புஜக சயனம் என்று சொல்வார்கள். புஜக அந்த தோள்பட்டை சயனம். அந்த தோள்பட்டை சயனத்தில் மகாவிஷ்ணுவின் மகோன்னத நிலை. நடந்தான், நின்றான், இருந்தான், கிடந்தான் என்பார்கள் பெருமாள். நடந்த கோலம் உண்டு, நின்ற கோலம் உண்டு, இருந்த கோலம் உண்டு, இது கிடந்த கோலம். அனந்த சயன பெருமாள். அனந்தன் என்பவன் ஆதிசேஷன். இந்த அற்புதமான பெருமாளின் பெருமையான தரிசனத்தில் 5 தலை ஆதிசேஷன் மடியின் மீது பகவானின் சயன திருக்கோலம். வலது திருக்கரத்தை தன் திருமுகத்தின் கீழே படித்து வைத்து இடது திருக்கரத்தை சற்றே நீட்டி தன் திருத்தொடை மீது பதித்து வைத்திருக்கின்றார். அற்புதமான திருநாபி, அதாவது வயிற்றிலிருந்து பகவானின் திருநாபி என்பதே தாமரை புஷ்பம். அதிலிருந்து உற்பத்தியானவர்தான் பிரம்மன். நான்முகனான பிரம்மனையே படைத்தவன் பெருமாள். பெருமாளின் திருக்கால்களின் கீழே மகாலட்சுமி அமைந்தருளி மெல்ல மிதமாக பெருமானின் பதங்களை வருடிக் கொண்டிருக்கின்றார். லட்சுமிகாந்தம் கமல நயனம் என்பார்கள். மகாலட்சுமி லட்சுமிகாந்தம். அந்த தாயாரின் விரல்கள் கமல நயனம். ஆக ஒரே நேரத்தில் அனந்த சயன பெருமாளின் திவ்ய தரிசனத்தில் மகாவிஷ்ணுவின் திருவருள், மகாலட்சுமியின் திருவருள், படைப்பு கடவுளான பிரம்மனின் திருவருள், ஆதிசேஷனின் அருள் அனைத்தையும் பெறுவதற்காக கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP பிரான்ஸ் சிலையில் அமைத்தருளி இருக்கின்றது. பகவான் படுத்து கொண்டே தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்ற நிலையிலே இந்த உலகத் தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்றான். இந்த சயனம் என்பது ஓர் மனதின் விழிப்பு நிலை. மனம் விழித்து கொண்டால் போதும், அனைத்தையும் பெறலாம் என்ற ஓர் அரிய தத்துவத்தை இந்த அற்புதமான அனந்த சயன பெருமாளின் அருட்கோலம் நமக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட ஆதிசேஷன் பெருமாளின் சிரசின் மேலே இருந்து அந்த வாளை சுற்றி 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 வந்து ஒரு படுக்கையாக அமைந்தருளிருக்கின்றார். திருமால் திகழும் 108 திவ்ய தேசங்களில் திருப்பார்கடலும் ஒன்று. அந்த திருப்பார்கடலில் தான் பகவான் மகாவிஷ்ணு சயன திருக்கோலம், அதாவது பள்ளி கொண்ட பரந்தாமனாக அமைந்திருக்கின்றார். அந்த பெருமாளை துயில் எழுப்புவதற்காக அநேக சுப்பிரபாதங்கள் உள்ளன. இந்த சுப்பிரபாதங்கள் அனைத்தின் தத்துவமே மனிதன் தன்னைத்தானே விடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு மனிதனுக்கு விழிப்பு நிலையை உணர்த்துவதுதான் இந்த அரிய திருக்கோலம் அனந்த சயன பெருமாளின் அருட்கோலம். இந்த அற்புதமான படிவத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் வைத்து வணங்கி வர வேண்டும். அவனுக்குரிய கைங்கரியங்களை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். அதிலும் முக்கியமானது சனிக்கிழமை. சனிக்கிழமையில் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதற்காக உலர்ந்த திராட்சை, முந்திரி, சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல், அதைவிட மேலானது துளசி தீர்த்தம் அனைத்தையும் படைத்து ஆராதனை செய்வது அருள் வாழ்வுக்கும் ஆன்மீக மேன்மைக்கும் உரியதார். பெருமாளுக்கு எந்த கிழமையும் நல்ல கிழமையே. ஆகையினால் அனைத்து கிழமைகளிலும் விடியலில் எழுந்திருந்து பெருமாளை வணங்கி வழிபட வேண்டும். பகவானே சொல்கிறான், எனக்கான நிவேத்திய பொருள்கள் ஏதும் இல்லை எனினும் ஒரு துளசி தலம், அதாவது துளசி இலை, சிறிதான தீர்த்தம் இரண்டும் வைத்து வழிபடலாம். பகவான் நிச்சயம் மென்மேலும் உயர்த்தி தருவதாக அருளுகின்றான். ஆதலில் இப்பெருமாளை இல்லத்தில் வைத்து வணங்குகின்ற பொழுது காலையும் மற்றும் மாலையும் இரவு படுக்கப் போகும் நிலையிலும் அனந்த சயன பெருமாளை, பள்ளி கொண்ட பெருமாளை
பரம நெடிபாடி என்பது போல அவன் பாதார கமலங்களை வணங்கி உறங்கச் சென்றார். அந்த அற்புதமான உறக்கத்தில் தெய்வீக கனவுகளே நிச்சயம் நிகழும் என்பது எவ்வித சந்தேகமில்லை. இந்த பிரான்ஸ் சிலை கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP நிறுவனத்தாரால் நேரில் பிரத்யட்சமாக தரிசிப்பது போலவும் அனந்தசயன பெருமாளின் அற்புத திருக்கோலம் இது. முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.